வணக்கம் மக்களே. ஸோ நம்ம டிவிகே பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சு 3 வாரங்கள் ஆகுது. ஸோ அதில் இந்த வீடியோவில் என்னெல்லாம் சில குறைகள் இருக்குது மக்களிடையே, மக்கள் வந்து எதை குறையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கொத்தாக பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிவிகே பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ டிவிகேயில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சத்தை ஒழிப்போம், எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்ணி இந்த கட்சிக்கு வந்து எல்லோரும் வந்து பதவியில் ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இதெல்லாம் இருக்கும். இப்போ ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு வேறு கொள்கைகள், வேறு கோட்பாடுகள் இருக்கும். இப்போ அவங்க வந்து என்ன தான் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப டிவிகே சார்பாக நின்று அவங்க ஜெயிச்சு வந்தாலும் டிவிகேயில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இல்லை பணத்துக்காகவும் இதுக்காக அரசியலே வந்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் மாறி ஈறி இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பாதகமாக ஆகிடுமே அப்படின்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் நான் உடனே நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோட் பண்ண வேண்டிய ஒரு அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து பூனைக்கிட்ட வந்து பாலை நீந்தா காக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் அவருக்கு வந்து ப்ரமோட் ஆகும், அவரை பார்த்து மற்றவங்களாம் பயப்படுவாங்க, அந்த ஒரு குறியை சுத்தம் பண்ணுற குறியெல்லாம் பறக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் மற்ற நிறையா பேரை மாற்றம் செய்தாருங்க துறை ரீதியாக. பட் ஆனால் இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ப்ரொமோட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் அதிகாரிக்கு. அது ரொம்ப வியர்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பஸ்ஸு வெளியூருக்கு போகக்கூடியவங்க வந்து இந்த பஸ் கம்ப்ளைண்ட் நிறையா பண்ணுறாங்க. இந்த கோயம்பேடுலேருந்து போகிறதா இருக்கட்டும், மற்ற ஊர்லேருந்து போகிறதா இருக்கட்டும், அது ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது வந்து சரியான நேரத்தில் போக முடியல, எங்க முடியலன்னு. அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து தரிசனத்துக்கு இவ்வளோ பணம் வாங்குறாங்க, அவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு. திருச்செந்தூர் கோவிலும் சரி, நம்மளோட திருவண்ணாமலையும் சரி, ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு பொன் மூட்டையிடுற வாத்துக்கள். அதை வந்து சரியான வகையில் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஆந்திராவுக்கு திருப்பதியிலேருந்து ஒரு வருமானம் வருதோ அதே மாதிரி இங்கேருந்து பெரிய ஒரு வருமானம் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி டூரிசமை டெவலப் பண்ணணும். நம்ம ஊரை பார்த்தீங்க அப்படின்னா டூரிசமில் நிறையா லேகிங் இருக்குது. அதை வந்து நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாய்லாந்து மாதிரியோ வியட்நாம் மாதிரி